கொச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒன்று போஸ்டிங் போட்டிருக்கிறோம். அங்கே ஒரு திருடன் இருக்கிறான். அவனை நீ பிடிக்கணும். அவன் பேர் முழுக்கன். அவனை வீரப்பன்னு கூப்பிடுவாங்க. வீரப்பனை பிடிக்க போன 5 பேரில் நான் ஒருத்தன் தான் உயிரோடவே இருக்கேன். வீரப்பனுடைய யானை வேட்டை என்பது ரொம்ப ஸ்பெஷல். வீரப்பனுடைய தந்தத்துக்கு தான் உலக மார்க்கெட்டில் விலை அதிகம். முத்துலட்சுமி குழந்தைக்கு வந்து பேர் வைக்கணும்னு என்கிட்ட வந்தாங்க. அந்த வித்யாராணிங்கிற பேர் நான் தான் வச்சேன். வீரப்பன் 7 பேரும் போகிறாங்க, நாங்கள் பின்னாடி போயிட்டோம். வீரப்பன் திரும்பி பார்த்தான். அப்போ நான் பார்த்துட்டேன் வீரப்பனை. நான் லைஃப்பில் முதல் முறை ஒரு முறை தான் பார்த்தேன். வீரப்பனுடைய தனிப்பட்ட பலம், ஒரு காட்டில் வாழ்ந்த அந்த அவனை பார்த்து நீங்க எப்போது வியந்திருக்கிறீங்களா? தண்ணி இல்லாமல் ஒரு பாறையில் இருக்க தண்ணி, அதில் வந்து யானையுடைய லத்தி போட்டுருக்கு. துண்டு அதில் போட்டு அதை பிழிஞ்சு நம்ம பசங்க தண்ணி குடிப்பாங்க. நான் தான் முதல்ல ஜீப்பில் போகிறேன். அப்புறம் தான் அந்த போலீஸ் படம் வருது. நான் திருப்பி வரும்போது ஆம்புஷ், அதாவது மறைமுகமாக தாக்குறவங்க இந்த ஜீப் அடிச்சு தான் வச்சுக்கோங்க, நான் அங்கேயே செத்துருப்பேன். நிறைய நேரத்தில் வீரப்பன் வந்து ஊருக்கு பக்கத்தில் இருந்திருக்காப்ல. சத்தியமங்கலம் கொஞ்சம் தள்ளி சின்ன ஊரில் ஊர் மக்களுடைய ஹெல்ப்போட சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்காரு. ஃபாரஸ்ட் எல்லாம் போய் ஜனங்கள் தேடிட்டு இருந்தாங்க. இன்னும் சில இடங்களை போய் தேடுறாங்க, இந்த பணம் அங்கே இருக்குமா அப்படின்னு. ஸோ அவர் வீரப்பனுடைய பணம் யார்கிட்ட போச்சு, இல்லை அதை யார் பயன்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு எந்த தகவலுமே கிடையாது. வீரப்பனால் பலன் பெற்ற பலர் இன்றைக்கும் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற பொதுமக்களின் கருத்திற்கு அந்த டீம்ல நீங்க இருந்திருக்கிறீங்க. உங்கள் பதில். வீரப்பனை பிடித்த அந்த அதிரடி படையில நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள். அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வீரப்பனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவம் எல்லாமே இந்த அதிரடிப்படை வர்றதுக்கு முன்னாடி, அதுதான் என்னுடைய பெரிய அனுபவம். பிறகு அதிரடிப்படையில் ஒரு குறுகிய காலத்தில் நான் இருந்திருக்கிறேன். நான் வந்து முதல்ல என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் முதல் போஸ்டிங் கோபிச்செட்டிப்பாளையம். நான் மதுரையில் ட்ரைனிங் எடுக்கிறேன். ஸோ மதுரையில் ஒரு டிஐஜி என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு, நீ வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒன்று போஸ்டிங் போட்டிருக்கிறோம். அங்கே ஒரு திருடன் இருக்கிறான். அவனை நீ பிடிக்கணும். அவன் பேர் முழுக்கன். அவனை வீரப்பன்னு கூப்பிடுவாங்க. அவன் ஏற்கனவே கர்நாடகாவில் சில அதிகாரிகளை கொலை பண்ணியிருக்கான். தமிழ்நாட்டில் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 2 கார்டை கொலை பண்ணியிருக்கான். போன வாரம் தான் ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸரை வர சொல்லி சுட்டு கொண்டிருக்கிறான். நீ அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நான் அங்கே கோபிச்செட்டிப்பாளையம் சேரும்போது சொன்னாங்க, போன வாரம் இந்த வீரப்பனை பிடிக்க போகும்போது ஆர்டிஓ, இன்ஸ்பெக்டர் இவங்களெல்லாம் துப்பாக்கி சுட்டு துரத்தி விட்டான் வீரப்பன். ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே வீரப்பன் கண்ட்ரோலில் தான் இருக்கப்போ. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் எல்லாமே அந்த 1990, இது நடந்தது 1989, 1989. சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் இப்போ சத்தியமங்கலம், கடம்பூர், மாக்கம்பாளையம், குன்றி, பசுமாளம், கேர்மாளம், தாளவாடி, தலைமலை, நெய்த்தாலபுரம், இத்தனை ஊருமே வீரப்பனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கே எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரும் போக முடியாது. அங்கே பஸ்ஸும் ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டான் வீரப்பன். ஆனால் ஏன் பஸ் ஓடணும்னா அங்கே வந்து எலெக்ஷன் நடக்க போகுது, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அங்கே வந்து பஸ் ஓடணும், நிர்வாகம் போகணும், எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கவர்மெண்ட் பஸ், அப்போ ஜியோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒரு பஸ்ஸும் கொஞ்சம் போலீஸையும் எடுத்துகிட்டு நான் போகிறேன். சத்தியமங்கலம், கடம்பூர் தாண்டி அந்த அறிக்கையம்ன்ற இடத்த தாண்டின உடனே வீரப்பனும் அவனோட சேர்ந்து ஒரு 300 பேரும் துப்பாக்கிகளை ரோடை வந்து மறைப்பாங்க. எப்போ வீரப்பனுடைய மெத்தட் எப்படின்னா, ஒரு போலீஸ் வாகனம் போகுதுன்னா அந்த கல்லை போட்டு மறைச்சிடுவாங்க. வண்டியை ஸ்லோ பண்ண உடனே தூரத்தில் இருந்து துப்பாக்கியால் சுடுவாங்க. பெரும்பாலும் நாட்டு துப்பாக்கி தான். ஸோ நாங்கள் ஸ்லோ பண்ணோன்னு தொட்டு சுட்டாங்க. நாங்கள் கீழே இறங்கி திருப்பி சுட்டோம். அதில் அவன் சைடில் ஒரு ஆள் வந்து குண்டடிப்பட்டது. அந்த குண்டடிப்பட்டவனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர் மிலிட்ரி, அவன் பேர் வந்து கிழமை அப்படின்னு. அப்புறமா நாங்கள் அவனை கைது பண்ணோம். சரின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த ஊருக்கு போனோம், மாக்கம்பாளையம். அங்கே தான் வீரப்பனுடைய கேம்ப். அந்த மாக்கம்பாளையம் போனோடனே வீரப்பனுடைய கும்பல் ஒரு 200-300 பேர் நம்மளை சூழ்ந்துட்டாங்க. அங்கே 2 மணி நேரம் துப்பாக்கி சண்டை. கிட்டத்தட்ட ராணுவ எல்லையில் நடக்கிற மாதிரி தான் சண்டை. அவங்க சுட, நம்ம சுட. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க. சரி ஓடிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் திரும்பி வந்தோம். சரி பஸ் விட்டாச்சே அப்படின்னு அந்த பஸ்ஸில் வந்து சில பொதுமக்கள்லாம் ஏறிக்கிட்டாங்க. ஏறிட்டு நாங்கள் திருப்பி வரும்போது அந்த அறிக்கைங்கிற இடத்துல இவங்க இந்த தப்பிச்சு ஓடினவங்கெல்லாம் ரோட்டில் படுத்துட்டு ஆம்புஷ்ன்னு சொல்லுவோம். போலீஸ் வண்டி போச்சுன்னா மறைஞ்சிருந்து தாக்குறது, அந்த மாதிரி சுட்டான்.
அந்த சுட்டதில் எங்கள் கூட வந்த 3 பேருக்கு பயங்கரமான குண்டு காயம். அதில் ஒரு காவலர் பிற்பாடு இறந்துட்டார். 2-3 பேருக்கு கை காலில் பயங்கரமான இன்ஜுரி. இது வீரப்பன் நடந்த முதல் சண்டை. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இதே மாதிரி திருப்பியும் போனோம் இந்த இடத்து. அப்போவும் வீரப்பனுடைய அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, சத்தியமங்கலம் வனப்பகுதியில் உள்ள சந்தன மரங்களை வெட்டிட்டு இருந்தான். சந்தன மரங்களை வெட்டி கேரளாவில் இருக்கக்கூடிய சுத்தாலன் பத்தேரி ஃபேக்டரிக்கு அனுப்புறது தான் வேலை. இப்போ நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்த பிறகு அவனுக்கு சந்தன மரம் வெட்ட முடியல. வெட்டி வச்ச மரத்தை விற்கணும், அதுதான் அவனுடைய முக்கியமான வேலையாக இருந்தது. ஆனால் இந்த துப்பாக்கி சூடு நடந்த பிறகு எதுவுமே நடக்கல. யானைகளை வேட்டையாடி கொள்றதுதான் வீரப்பனுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த யானை தந்தம் வேட்டையாடுறதுல சண்டை சொந்தக்காரனே 4 பேரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டான் வீரப்பன் ஒரு முறை. அது ஒரு நிகழ்ச்சி உண்டு. வீரப்பனுடைய யானை வேட்டை என்பது ரொம்ப ஸ்பெஷல். வீரப்பனுடைய தந்தத்துக்கு தான் உலக மார்க்கெட்டில் விலை அதிகம். ஏன்னா வீரப்பன் என்ன பண்ணுவான்னா, யானை பக்கத்தில் போய் சுடுவான். அந்த அளவுக்கு ஒரு யானையை சுடுறதுல கில்லாடி. பக்கத்தில் போய் உட்காந்துட்டே சுடுவான். யானையினுடைய கடைசி வரைக்கும், அதாவது யானையில் பார்த்தீங்கன்னா வெளியே தெரிகிறது 2 அடின்னா உள்ள 2 அடி இருக்கும். அது தந்தம் வரைக்கும் போய் கட் பண்ணி எடுப்பான். மற்றவங்கெல்லாம் அறுத்துட்டு போயிடுவாங்க. இவன் கோடாரி வச்சு கடைசி வரைக்கும் போய் எடுப்பான். ஸோ வீரப்பனுடைய யானை தந்தம் ஃபுல்லாக இருக்கும். அது விற்பனைக்கு போகும்போது பெரிய விலை கிடைக்கும். ஸோ அது போன்ற வேலை செஞ்சுட்டு இருக்க வீரப்பன் 2வது முறை துப்பாக்கி சூடில் நாங்கள் 2 பேர் சுட்டு செத்துட்டாங்க. அதுக்கு பிறகு வீரப்பன் அங்கேருந்து மாறி தருமபுரிக்கு போயிட்டான். தருமபுரி தாண்டி ஒகேனக்கல் தாண்டி கோபிநத்தம் தான் அவன் ஊர், வீரப்பனுடைய ஊர். ஆனால் வீரப்பன் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கர்நாடகா தான். அப்போ வீரப்பன் முத்துலட்சுமியை கல்யாணம் பண்ணி முத்துலட்சுமிக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக இங்கே தருமபுரியில் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பத்திரியில். என்னைய வீரப்பனை பிடிக்கிறதுக்கு தருமபுரிக்கு அனுப்பிச்சிட்டாங்க கோபிலிருந்து. அங்கே வீரப்பன் ஒரு நாளைக்கு வருவான்னு சொல்லி நான் ஒரு 15 நாள் வெயிட் பண்ணேன். ஒரு வங்கி கொள்ளடிக்க வந்துடுவான் அப்படின்னு இன்ஃபர்மேஷன். இந்தியன் வங்கியில் சுற்றி இருந்தோம் 10 நாள். அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி வரேன், இந்த மாதிரி வீரப்பன் வரான்னு சொன்னாங்க. நான் போய் 10 நாளுமே வீரப்பன் வரல. சரி நீங்கள் திருப்பி வந்துரு அப்படின்னு எஸ்பி சொன்னார். நான் திருப்பி அன்னைக்கு வந்துட்டான் வீரப்பன். அந்த கான்ஸ்டபிளை சுட்டு அவன் செத்தே போயிட்டான். அந்த கான்ஸ்டபிள் இவங்க சிரிப்பிட்டோன்னா ஓடிட்டான் வீரப்பன் வேணா. அதுக்கு பிறகு முத்துலட்சுமிக்கு அப்போ தான் குழந்தை பிறந்தது. முத்துலட்சுமி என்னை பார்க்க வந்திருக்காங்க, என் வீட்டிலே வந்திருக்காங்க. முத்துலட்சுமி எங்கள் அப்பா பூசாரின்னு நினைக்கிறேன். ஒரு தம்பி வருவான், அவர் பையன் வந்துட்டு இருந்தான். அவன் பேர் அர்ஜுனன். அந்த அர்ஜுனனை அப்புறமா கர்நாடகா போலீஸ் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. முத்துலட்சுமி குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு என்கிட்ட வந்தாங்க. அந்த வித்யாராணிங்கிற பேர் நான் தான் வச்சேன். அவங்க அதை ஒத்துக்கிடுவாங்களான்னு தெரியாது. இப்போது வித்யாராணி. வீரப்பன் நான் காட்டு ராஜான்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில். நான் காட்டு ராஜா, எனக்கு லெட்டர் போட்டிருக்கான், உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி. நான் காட்டு ராஜா உன்னை கொலை பண்ணுவேன்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்காரு. ஸோ இந்த பொண்ணு நல்லா படிக்கணும், படித்து நல்லா முன்னேறணும் அப்படின்னால வித்யா அப்படிங்கிற பேரை நான் சஜஸ்ட் பண்ணேன், வித்யாராணின்னு. அப்போ என்ன கடைசியில் வித்யா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, வித்யா தான் அப்படி தெரியுது. ஸோ அவங்கள நல்லா தெரியும் எனக்கு. அந்த டைமில் வீரப்பனை எப்படியா பிடிச்சிடலாம் சார், நம்ம சரண்டர் பண்ணிடலான்னு சொல்லி அவங்க எனக்கு அந்த டைமில் கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ வீரப்பன் வரும்போது நான் காட்டி கொடுத்துருவேன், கூப்பிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஊர் நெருப்பூர், அவங்க வீடு இந்த பக்கம் இருக்கும், ஊருக்கு இந்த பக்கம் ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கும். ஸோ நானும் ஒரு 25 போலீஸும் அங்கே பிரைமரி ஸ்கூலில் கேம்பில் இருந்தோம். கேம்ப், அதாவது வீரப்பன் வந்துடும். அப்படி முத்துலட்சுமி அவங்க பேசி சரண்டர் பண்ண வச்சிருவாரு, சைலேந்திர பாபுட்ட தான் சரண்டர் அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட்டு. ஆனால் முத்துலட்சுமி ஒரு நாளைக்கு வீரப்பன் கூட காட்டுக்குள்ளே போயிட்டா. அதுக்கு பிறகு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். அதுக்கு பிறகு நான் அங்கே போகலை. ஆனால் இந்த 2 ஆண்டுகளும் நான் வீரப்பனை பிடிக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்தோம். ஒரு முறை 15 நாள் காட்டுக்குள்ளே இருந்தோம். ஏன்னா அப்போது வீரப்பனை பிடிக்கிறதுக்கு 5 அதிகாரிகள் இருந்தாங்க. ஒன்று மைசூர் எஸ்பி ஹரிகிருஷ்ணா, ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. அப்போது வீரப்பன் பெரிய பிரச்சனை கர்நாடகா தான், நமக்கு இல்லை, கர்நாடகாவில் தான் நிறைய கொலைகள். அப்போ ஸ்ரீனிவாசா ரொம்ப டெடிக்கேட்டட் மேன். அந்த ஸ்ரீனிவாசா வீரப்பனை ஏற்கனவே கைது பண்ணியிருக்காரு. 1987 கைது பண்ணி கேரளாவில எல்லாம் கொண்டு போய் கொச்சின்ல போய் யானை தந்தங்கள்லாம் மீட்டு கூடவே உட்கார வச்சிருப்பாரு, கூடவே படுக்க வைப்பாரு. ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்ரீனிவாசாவும் வீரப்பனும் கூடவே படுத்துங்குவாங்க. பிறகு யார சொன்னாங்க, வீரப்பன் அவ்வளோ சரியில்லை சார், நீங்க பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருங்க அப்படின்னு டிபார்ட்மெண்ட்ல சொன்னதுனால அவர் கொண்டு போய் வீரப்பனை ராமாபுரா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டாரு 87ல. ராமாபுரா போலீஸ் ஸ்டேஷன்ல வீரப்பனை சுற்றலான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஸோ அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அதுதான் முன்னாடி பழைய கதை. ஸோ அந்த ஸ்ரீனிவாசா சொன்னாரு, வீரப்பன் நம்மகிட்ட சரண்டர் பண்ணலான்னு சொல்லலாம் பாபு, நம்ம போவோம் அப்படின்னு. நான் ஸ்ரீனிவாசா, ஷக்கீல் எஸ்ஐ
அப்போது ஒரு பெரிய திறமையான சப் இன்ஸ்பெக்டரை பெங்களூர்ல இருந்து ஒக்கனைக்கையில் கொண்டு வர்றாங்க. ஷக்கீல், இன்னொன்று தினேஷ். ஷக்கீல், நான், ஸ்ரீனிவாசா காட்டுக்குள்ள 9 நாள் 10 நாள் சுத்துறோம். வீரப்பன் வந்து வருவான். இதுக்கு மீடியேட் பண்றது யாருன்னா வீரப்பனுக்கு சிஸ்டர். ஸோ நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இவ்வளோ சுற்றியுமே வீரப்பன் வந்து சரண்டர் ஆகலை. ஸோ சரின்னு சொல்லி நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஒகேனக்கலில் வரோம். எனக்கு வந்து அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அதுக்குள்ளார. இந்த டைமில் எஸ்பி கரிகிருஷ்ணா, ஸ்ரீனிவாசா, எஸ்ஐ ஷக்கீல், எஸ்ஐ தினேஷ், நாங்கள் இந்த வந்து ஒரு 3 நாளைக்கு பிறகு, கொஞ்ச நாளைக்கு பிறகு திருப்பி வீரப்பன் கூப்பிட்டுருக்கான். இவர் போனார். அவன் கூட்டிகிட்டு போய் அவனை கொன்று சுட்டு, வீரப்பன் வந்து ஒரே ஷாட் அவனை கொன்று தலையை வெட்டி எடுத்து தலையை வந்து பந்தாடிருக்கான் வீரப்பன். அவர் தலை இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ இவருக்கு பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நான் போகிறேன். மலை மாதேஸ்வரா ஹில் ஸ்ரீனிவாசா உடம்பை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. நம்ம கூட போன வாரம் ரைடு போன ஆள். அப்போ எஸ்ஐ வந்து எஸ்பி சொல்கிறாரு, நம்மகிட்ட சொல்லியிருந்தா கூட நம்மளே போய் பிடிச்சிருந்துக்கலாம், இந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லாமல் விட்டாரு. கரெக்டாக 6 மாதம் வீரப்பன் வந்து அந்த எஸ்பியை வர சொல்லி அந்த எஸ்பியை சுட்டு கொண்டான் ஹரிகிருஷ்ணா. இன்னொரு ஆம்புஷில் இந்த ஷக்கீலும் இந்த தினேஷையும் கொலை பண்ணிட்டான். ஸோ 2.5 ஆண்டு முடியும் போதுங்க வீரப்பனை பிடிக்க போன 5 பேரில் நான் ஒருத்தன் தான் உயிரோடவே இருக்கேன். பட் எனக்கு அங்கே பகுதியில் வேலை இல்லை. நான் வந்து வெளியே வந்துட்டேன். எனக்கு ப்ரொமோஷன் ஆகி நான் எஸ்பியாக போயிட்டேன். இதுதான் எனக்கு வீரப்பனோட சேர்ந்த ஒரு 3 என்கவுண்டர். ஆனால் அதுக்கு பிறகு நான் இங்கே சென்னையில் அடையாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வீரப்பன் வந்து ராஜகுமார் கடத்திட்டு போயிட்டான். அது ஒரு பெரிய கான்ஸ்பிரசி. தமிழ் தீவிரவாதிகள், தேசியவாதிகள்லாம் சேர்ந்து ஐடியா கொடுத்து அவனை இப்படி கொண்டு போயிட்டாங்க. பெரிய கொந்தளிப்பு ஆகி போச்சு. கர்நாடகா பெரிய இஷ்யூ ஆகி போச்சு. பிறகு அவர் தூத்துக்குடியில் அனுப்பிச்சாங்க. அப்போது முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க, சைலேந்திர பாபு வீரப்பனை பிடிக்கிறதுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். அந்த டைமில் நான் போனேன். அப்போ நல்ல டீம் இருந்தது எங்கள்கிட்ட. அதில் வந்து தமிழ் செல்வன் சொல்லி ஒரு டிஐஜி. அவர் வீரப்பன் வந்து ஏற்கனவே அவரை சுட்டு அவருக்கு கையே இல்லை. இப்போ அவர் வந்து திருப்பி சுட்டதில் வீரப்பன் ஓடிட்டான். அதாவது ஒரு ஜீப்பில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போது என்ன ஆகுது, முன்னாடி அதே மாதிரி பிளாக் பண்ணுறாங்க. நம்ம ஆசனூர் பக்கத்தில் ஒரு 50 வீரப்பன் ஆட்கள் வந்து துப்பாக்கியில் சுடுறாங்க. உள்ளே வந்து நவாஸு, இவர் டிஐஜி தமிழ் செல்வன், கான்ஸ்டபிள் செல்வராஜ். முதல் குண்டு வந்து அடித்தது கான்ஸ்டபிள் செல்வராஜ். கான்ஸ்டபிள் செல்வராஜ் தான் எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தாரு. அப்போது தேசிய போலீஸ் அகாடமியில் ப்ரைஸ் வாங்குறது காரணமே இந்த செல்வராஜ் தான். ஆனால் முதல் குண்டிலே அவர் செத்துட்டார். மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜீப் போட்டு குதிச்சு ஜீப்பு உள்ளே படுத்துட்டார் தமிழ் செல்வன். படுத்துட்டு எதிரிகள் 100 பேர் மேலே துப்பாக்கி சுடுறாரு. எவ்வளோ போல்டாக இருக்குன்னு பாருங்க. இவர் சுடலைன்னா அவங்க ஓடி வந்து எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. மீதி 2 பேர் அன்கான்ஷியஸ். லயலான்னு ஒரு ஆள், நவாஸ். ஆனால் அந்த உயிரோடு இருந்த ஒரே ஆள் அவர் தான் வீரப்பனை 50-60 பேரை துரத்தி பிறகு பக்கத்தில் போலீஸ் வந்துட்டாங்க. அப்போ தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, வீரப்பன் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் மதுக்கரையில் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறான். பரோட்டாவும் சிக்கன் ஆர்டர் பண்ணி ஒரு ஆள் வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. உடனே எல்லா டீம் எல்லாம் அங்கே போனாங்க. ஆனால் டீம் போனவங்க உடனே போய் ரீச் ஆகலை. நான் கடம்பூரில் இருக்கிறேன். கடம்பூரில் நான் வரும்போது காலையில் 2 மணி இருக்கும். அப்போ இவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் சார் பிளான் பண்ணிட்டு தான் வீரப்பனை படிக்க முடியாதுங்க, வாங்க அஞ்சு. நான் ஓடி அங்கே போய் அந்த குடிசையில் போய் பார்த்தா அதுக்குள்ளே வீரப்பன் இல்லை, போயிட்டான். பிறகு வீரப்பனை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டம் போட்டு அவன் வீரப்பன் வந்து அப்போ மொபைல் ஃபோன் வாங்கி காட்டில் இருந்து முத்துலட்சுமிகிட்ட பேசிட்டு இருக்கிறான். அப்போ வந்து கண்டுபிடிச்சாங்க. அது பெரிய இன்டெலிஜென்ஸ், அதை பற்றி சொல்ல முடியாது. ஸோ எனக்கு வந்து ஹெலிகாப்டரில் போய் வீரப்பனை பிடிக்கணும் அப்படின்னு தான் திட்டம். எனக்கு ஹெலிகாப்டரில் வந்து எப்படி ஏறுறது எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ வெள்ளியங்கிரி ஹில்ஸில் இருந்து இவ்வளோ தூரத்தில் வீரப்பன் உட்காந்துருக்கலாம், நீங்கள் போய் பிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அங்கேருந்து போய் சூளகிரி ஏர்போர்ட்டில் போய் விமானத்தில் ஹெலிகாப்டரில் நானும் 7 பேரும் குதிக்கிறோம். நான், சம்பத்குமார், கருப்புசாமி, 2-3 இந்த திறமையான கான்ஸ்டபிள். நாங்கள் 7 பேர் தான். வீரப்பன் 7 பேர் தான் இறங்கணும். ஆனால் தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. 3 நாள் ஒரே மலையை சுற்றுறோம். அவனும் இருக்கிறான், நாங்களும் இருக்கிறோம். அவன் அப்புறம் தாக்கு பிடிக்க முடியாமல் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு வந்து எப்படி ஃபாரஸ்ட்டில் வந்து சத்தம் இல்லாமல் இருக்குது தெரியும். அது கற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க. நம்ம பசங்க எல்லாமே சத்தம் கேட்கும். சத்தம் போடக்கூடாது தான் வச்சிருப்போம், ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம், ஆனால் கேட்கும். ஸோ வீரப்பன் என்ன பண்ணிட்டான், அங்கேருந்து குதிச்சு செவந்தி மலைக்கு போயிட்டான். செவந்தி மலைக்கு போனோன்னு அங்கே போலீஸ் பார்த்துட்டாங்க. பார்த்ததும் முதல்ல பார்த்தது அவங்களுக்கு புரியல. தலை முன்னாடி நிற்கிறான் வீரப்பன். அப்புறம் சுதாரிகளால் அவன் வீரப்பன் ஓடிட்டான். அப்புறம் சுட்டாங்க, கிடைக்கல. ஆனால் வீரப்பன் வந்து ஓடி எங்களை மைக்கில் சொல்கிறாங்க, வீரப்பன் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்காப்ல அப்படின்னா. நான் கீழே இறங்குறேன், நாங்கள் திருப்பியும் போகிறோம். இப்படி போயிங்க
வீரப்பன் 7 பேரும் போகிறாங்க, நாங்கள் பின்னாடி போயிட்டோம். வீரப்பன் திரும்பி பார்த்தான். அப்போ நான் பார்த்துருக்கேன் வீரப்பனை. நான் லைஃப்பில் முதல் முறை ஒரு முறை தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு செகண்ட் நாங்கள் ஆளை காணோம். ஒரு செகண்ட் ஆளை காணோம். நாங்கள் உடனே என்ன பண்ணோம், உடனே பொசிஷன் எடுத்துட்டோம், துரத்தலை. ஏன்னா முன்னாடி ஒரு மாதிரி இந்த மாதிரி துரத்திட்டு போனப்போ வீரப்பன் நேராக திருப்பி அவன் மேலே கரெக்டான எய்ம். வீரப்பன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், அவர் பேர் சிவகுமாரா, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் துரத்திட்டு போனவன் வீரப்பா நில்லு ஓடாதேன்னு சொன்ன உடனே வீரப்பன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா, அப்படியே திரும்பி பாறைக்குள்ள வந்துட்டு ஒரே அடிச்சான் பாருங்க, அவன் நெத்தியில குண்டு. அந்த சப் இன்ஸ்பெக்டர் செத்துட்டாரு அங்கே. அப்படிதான் அவர் 2 பேரும் கொண்டான். ஸோ நம்மளையும் கொண்டுருவான்னு சொல்லி நாங்கள் படுத்துட்டு எங்கே இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ளால டைம் ஆகி போச்சு, இருட்டி போச்சு. வித்தின் செகண்ட்ஸ் வந்து காணோம். அப்புறம் துரத்தி பார்த்தேன் காணோம். ஆக்சுவலாக அவங்க 7 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. வீரப்பன் இந்த பக்கம் கூட உள்ள கோவிந்தனா எல்லாம் ஒரு பக்கம் இந்த ஒரு சில டிஎன்எல்ஏன்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய விடுதலை படையினர் அவங்கெல்லாம் ஒரு பக்கம் பிரிஞ்சுட்டாங்க அங்கே. யாருமே இங்கே நிற்கலை. ஸோ ஒரு சின்ன மிஸ் தான். நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா ப்ராப்ளி. ஸோ ஒருவேளை காவல்துறையில் வந்து நம்ம மறக்க நினைக்கும் நிகழ்வு, இதை மறக்கணும் அப்படின்னு நினைச்சா மறக்க முடியாத நிகழ்வுனா அந்த ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் தான். இல்லாட்டி அன்னைக்கு நம்ம வீரப்பனை பிடிச்சிக்கலாம், இல்லை சுட்டுக்கலாம். இது நடந்து அவன் எஸ்கேப். ஆனால் எல்லாத்தையும் போட்டு ஓட்டிட்டான் வீரப்பன். அவனுடைய பேகேஜ் ஈவன் தயிர் சாதம் புளி சாதம் வரைக்கும் போட்டு ஓட்டிட்டான். அதில் பேப்பரில் இடந்தாலும் வந்தது, இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடிட்டான். அதை கூட நக்கலை கூட எழுந்தாங்க நிறைய பேர், வீரப்பனை பிடிக்கிறது போல அவங்க சாப்பாடு பண்ணி பிடிச்சாங்க அப்படின்னு. பட் ஸ்ட்ராட்டஜிக்கலி நம்ம வந்து நம்ம உயிரையும் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இமீடியட் துரத்திட்டு போகலை. ஏன்னா துரத்திட்டு போகும்போது ஈஸியாக சுடலாம், நம்மளை பொசிஷன் எடுத்து சுடலாம் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள வீரப்பன் ஓடிட்டான். இது நம்ம நேருக்கு நேராக வீரப்பன் என்கவுண்டர் பண்ணுறது. அதுக்கு பிறகு எனக்கு இதோட வீரப்பன் சாப்டர் முடியுது. ஏன்னா நான் வந்து ப்ரொமோட் ஆகி வந்துட்டேன், நான் டிஐஜியாக சென்னைக்கு வந்துட்டேன். ஸோ மேபி வீரப்பனோட நேருக்கு நேர் மோதின அதிகாரிகள்னு பார்த்தாங்கன்னா ஒரு சிலர் தான், நேருக்கு நேர். அதுவும் வீரப்பன் முழு பலத்தோட இருக்கும்போது. இப்போ பிற்காலத்தில் அவன்ட்டு அந்த 5 பேர் தான். வீரப்பனை வந்து எஸ்டிஎஃப் சுடும்போதெல்லாம் அவங்க 5 பேர் தான் மொத்தம். ஸோ நாங்கள் வந்து 200-300 இருக்கும்போதே வீரப்பனோட சண்டை போட்டுருக்குறோம். அதில் ஒரு சிலருக்கு குண்டடிப்பட்டு இறந்துருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க, இன்னொரு இருக்காங்க. ஸோ வீரப்பனை வந்து சுடும்போது 2004 அக்டோபர் மாதம்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே வந்து மெடல் கொடுத்தாங்க. அப்போது வீரப்பனோட சண்டை போட்டு இறந்தவங்க அந்த டீமை லீட் பண்ணவங்களுக்கு மெடல் கொடுத்தாங்க. அதில் எனக்கு மெடல் கொடுத்தாங்க. ஸோ வீரப்பன் அந்த எபிசோட. ஸோ அந்த காலத்தில் எங்கள் கூட இருந்து போராடினவங்களுடைய அவங்களுடைய அந்த வேலை தான் ரொம்ப ஆபத்தானதாகவும் கடினமாகவும் இருந்தது. எஸ்டிஎஃப் என்பது வீரப்பனை பிடிக்க எப்போ வந்ததுன்னா, வீரப்பன் ஒரு கண்ணி அப்படி வச்சு ஒரு போலீஸ் வண்டியே தூக்கினா அதில் 22 போலீஸ் அதிகாரிகள் செத்து போனாங்க ஒரே நேரத்தில். அதுக்கப்புறம் தான் எஸ்டிஎஃப் இருந்தது. ஸோ அந்த நிகழ்ச்சிகள் அதில் எல்லாம் நான் இல்லை. ஸோ அந்த எஸ்டிஎஃப் அவங்களுடைய செயல்பாடு நடக்கும்போதெல்லாம் அந்த பீரியடில் தான் கிடையாது. இதுதான் என்னுடைய வீரப்பனோட இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்டுல ஒரு மனிதன் வந்து 50 ஆண்டு காலம், அதாவது தமிழ்நாட்டினுடைய காவல் படைங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு குரூப் கிடையாது, அது ஒரு இன்டெலிஜென்ஸ் குரூப். ஆமாம். ஆனால் ஒரு 50 ஆண்டுகள் காட்டுல வந்து அவர் வாழ்ந்திருக்கார். வீரப்பனுடைய தனிப்பட்ட பலம், ஒரு காட்டில் வாழ்ந்த அந்த அவனை பார்த்து நீங்க எப்போது வியந்திருக்கிறீங்களா? அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவர் எப்படி இருந்திருக்கிறார் சார் காட்டுல? அதாவதுங்க, இந்த வீரப்பனை போன்ற சில பெரிய குற்றவாளிகள் தமிழ்நாட்டில் அந்த காலத்திலேருந்தே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது கூழங்காலன்னு சொல்லி ஒரு ஆள் வந்திருக்கான். பல ஆண்டுகளாக காவல்துறைக்கு தண்ணி காட்டி அவரை பிடிக்க முடியாமல் எல்லாம் இருந்திருக்கு. சீவலப்பேரி பாண்டின்னு ஒரு நபர் வந்து பெரிய போலீஸ் தேடப்பட்ட ஒரு பெரிய குற்றவாளி. கடைசியாக வந்து பிரேம்குமார்னு சொல்லி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சுட்டு கொண்டார். அவர் பிரேம்குமார் கடைசியாக ஏடிஎஸ்பியில் இருந்தார். ஜம்புலிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொள்ளையன் ஒரு காலத்துக்கு இருந்திருக்கிறான். அது வந்து இந்த திருநெல்வேலி பக்கத்தில். அவரை பிடிக்க முடியல அந்த ஆள். அதெல்லாம் லெஜெண்ட், உண்மையாக பொய்யான்னு தெரியல. அந்த ஆளை போலீஸ் துரத்திட்டு போகும்போது ஒரு கிணறை தாண்டி ஓடிட்டானா. அந்த கிணறே இதை 18 அடியான். இவனை கொண்டு போய் இந்த ஒலிம்பிக்கில் விட்டுருந்தா அவனுக்கு ஒலிம்பிக் மெடல் கிடைச்சிருக்குன்னு சொல்லி டோனா ஊருங்கிற ஊர் இருக்கு. அங்கே வந்து இந்த கோவில் எல்லாம் நடன பெண்கள் இருப்பாங்கல்ல, அந்த காலத்தில் ஒரு தேவதாசிஸ், அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து காப்பாற்றி அவங்கள படிக்க வச்சு ஒரு பெண்மணி இருக்காங்க. இன்னும் இருக்கு, அந்த இடம் இருக்குது. அவளுக்கு அந்த அம்மாவுக்கு பேர் ஞாபகம் இல்லை.
அந்த அம்மா தான் கதையில் இருக்காங்க. இந்த மாதிரி ஜம்புலிங்கம் ஒருவேளை லாங் ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த மாதிரி ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு. ஸோ ஜம்புலிங்கம், கூழங்காலன், மலையூர் மம்பட்டியான், இந்த நாங்க சினிமால கேட்ட பேர்கள் சார். அதே மாதிரி சிவலப்பேரி பாண்டி, இப்படிப்பட்ட காவல்துறை தேடப்பட்ட பெரிய குற்றவாளிகள் பல ஆண்டுகள் காவல்துறையால் கைது பண்ண முடியாம நிகழ்ந்து. ஆனால் வீரப்பனை பொறுத்த வரைக்கும் வீரப்பன் வந்து யானையை வேட்டையாடினது, இல்லைன்னா சந்தன மரத்தை வெட்டினது, இல்லைன்னா காவல்துறை அதிகாரிகளை சுட்டது. வீரப்பன் வந்து காவல்துறை அதிகாரிகள் 42 பேர் கொலை பண்ணியிருக்கான். 44 பேர், 144 பேரை சுட்டுக்கிறதுல 44 பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க. இந்த பகுதி எப்படின்னாங்க, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடை சேர்ந்த இந்த இந்த சந்திப்பு, அதாவது ட்ரை ஜங்ஷன், அந்த பகுதி எப்படின்னாங்க கிட்டத்தட்ட 1800 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு கேரளாவுடைய ஒரு 3/4 பகுதி இருக்கும். மிகப்பெரிய வனப்பகுதி. இங்கே நம்மளை 4 பேர் சேர்ந்து போனால் கூட நம்மளை யாரும் பார்க்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நான் வந்து பல முறை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே படுத்து தூங்கியிருக்கிறேன். நம்ம காலையில் படுத்திருப்போம், அப்படி பார்க்கும்போது கண்ணதாக்கு பார்க்கும்போது ஒரு 10 யானை அந்த பக்கமாக போகும். அப்போ கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கடத்தியான காட்டு. யானைகள் போனால் கூட நமக்கு தெரியாது. சில இடங்களில் அவ்வளோ தூரத்துக்கு இருக்காது. இதில் என்னென்னாங்க, இங்கே காவல்துறை வந்து இங்கே இந்த போலீஸ் இங்கே தங்குறாங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி போய் உட்காந்துவான். இல்லை அங்கே போலீஸ் வந்தாங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர், முன்னார் வரைக்கும் போயிருக்கிறான், 400 கிலோமீட்டர் தாண்டி போய். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வீரப்பனுடைய ஃபாரஸ்ட் நாலேஜ், டெரெயின், ஃபாரஸ்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, காட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலி மாதிரி. எப்படி இல்லை, எங்கே தண்ணி இருக்கும், சம்மரில் தான் கஷ்டம் நமக்கு. நீங்கள் வீரப்பனை பிடிக்க போனால் கூட தண்ணி கிடையாது. சில இந்த மாதிரி ரூட் எல்லாம் கூட பிழிஞ்சு சாப்பிடும் அந்த டைம் தண்ணி இல்லாமல். நான் கண்ணால் பார்த்துருக்கேன், தண்ணி இல்லாமல் ஒரு பாறையில் இருக்க தண்ணி, அதில் வந்து யானையுடைய லத்தி போட்டிருக்கு, துண்டு அதில் போட்டு அதை பிழிஞ்சு நம்ம பசங்க தண்ணி குடிப்பாங்க. அவ்வளோ தண்ணி கிடைக்காது, ரொம்ப அழுக்கு தண்ணி குடிப்பாங்க. ஸோ ஆனால் வீரப்பனுக்கு தெரியும் எங்கே தண்ணி இருக்குன்னு தெரியும். அப்படி எங்கே இன்னொன்று நிறைய பேருக்கு வெளியே தெரியாதது என்னென்னா, எல்லாருமே ஒருவேளை இந்த மிகப்பெரிய ஃபாரஸ்ட்டில், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா ஃபாரஸ்ட்டில் டீப் இன்சைட் த ஃபாரஸ்ட் தான் வீரப்பன் உட்காந்துருப்பான் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வீரப்பனை பற்றி எந்த தகவலுமே கிடையாதுங்க. வீரப்பன் வந்து ஏற்கனவே செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நிறைய நேரத்தில் வீரப்பன் வந்து ஊருக்கு பக்கத்தில் இருந்திருக்காப்புல. சத்தியமங்கலம் கொஞ்சம் தள்ளி சின்ன ஊரில் ஊர் மக்களுடைய ஹெல்ப்போட சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்காரு. அங்கேருந்து ரோடில் பிடிச்சி ஒரு முறை சத்தியமங்கலத்துலேருந்து நேராக கோயம்புத்தூர் போயிருக்காப்புல, ஐயப்ப சாமி மாதிரி ட்ரெஸ் பண்ணி. சத்தியமங்கலம், அதாவது பண்ணாரி, சத்தியமங்கலம், கோயம்புத்தூர் பக்கத்தில் போலீஸ் நிறுத்தியிருக்கு ஐயப்ப சாமி சீசனில். இந்த சாமியை பார்த்தா வீரப்பன மாதிரி இருக்குது அப்படின்றாரு அவர் போலீஸ். அங்கேருந்து போய் நேராக மதுரையில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அப்படி போய் தான் உட்காந்துருக்கும் போது தான் நமக்கு தகவல் வந்தது. ஸோ ஃபாரஸ்ட்டுக்கெலாம் நம்ம இருக்கிறது இல்லை, ஊருக்குள்ளே வெளியே எங்கேயாவது ஒரு வீட்டு பக்கமாக இருந்து அப்படியே 2-3 மாதம் எல்லாம் இருந்திருக்காப்புல. ஆனால் ரொம்ப குவைட்டாக காமாக இருந்திருக்கிறாரு. ஸோ இது வந்து அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஹியர்ஸ் ஆல்சோ ரன்னிங் ஃபார் லைஃப் எப்போவுமே காவல்துறை துரத்தும் போது. ஆனால் ரொட்டீனாக நீங்கள் போய் இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிறாப்புல அதனால் இப்படி தேடலாம் அப்படின்னா ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் தேட போகிறதுக்குள்ளால அவன் ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி போயிருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்பர் 2 ஃபாரஸ்ட் கவர். நம்பர் 3 அவர் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. ஃபாரஸ்ட்லாம் போட்டு சல்லடை போட்டு தாண்டுவாங்க. பிஎஸ்எஃப் எல்லாம் கூட வந்தது, துணை ராணுவமே வந்தது. நான் அவங்க கூட போயிருக்கேன். அவங்க தேடிட்டு போகும்போது அதே ஒருத்தனை சுட்டாங்க இருப்பேன். சுட்டுட்டு அப்படி நடந்து 25 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டான். அங்கே போய் தேடக்குள்ளால 25-30 கிலோமீட்டர்ஸ் போயாச்சு. அங்கே இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அங்கே போகும்போது அது வந்து 3 நாளைக்கு முன்னாடி உள்ள தகவலாக இருக்கும். ஸோ சட்டன்லி ஹீ நோஸ். ஒரு ஃபாரஸ்ட் அங்கேயே பிறந்து வளர்ந்தவர் தான். சின்ன பிள்ளையிலேருந்து ஃபாரஸ்ட்டு, சின்ன பிள்ளைலேருந்து யானை வேட்டை, எல்லா ஃபாரஸ்ட்டுமே தெரியும். ஸோ இதனால தான் இத்தனை காலம் ஒரு தனி நபரால் ஃபாரஸ்ட்டில் தாக்கு பிடிக்க முடிஞ்சுது. பட் நமக்கு ஏற்கனவே ஹிஸ்ட்ரி இருக்குது. ஃபாரஸ்ட் பேஸ் பண்ணி நிறைய நபர்கள் இதே மாதிரி பல ஆண்டுகள் காவல்துறை பிடிக்க முடியாமலாம் இருந்திருக்காங்க. பல ஆண்டு காலமாக காவல்துறையை துரத்துகின்ற ஒரு கேள்வியை நான் இப்போ கேட்குறேன். ஓகே. வீரப்பன் வேட்டையில் அப்பாவியான பழங்குடி மக்கள் பலர் பாதிப்படைந்திருக்கிறார்கள். உங்கள் கருத்து? நான் சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட காலத்தில் எஸ்டிஎஃப் அவங்க பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய காலத்தில் நான் அந்த எஸ்டிஎஃப்லாம் வேலை பார்த்ததில்லை. அது சம்பந்தமான ஒரு புலன் விசாரணை அமைப்பு ஒன்று வந்தது. அது விசாரணை நடந்துட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி நான் எதையும் சொல்கிறதுக்கு சரியாக இருக்காது. ஏன்னா
இந்த நிகழ்ச்சி நடந்த பீரியடில் தான் அங்கே இல்லை. எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியவும் செய்யாது. அது சம்மந்தமான ஒரு புலன் விசாரணை, ஒரு கமிஷன் என்கொயரிலாம் கூட நடந்திருக்குது. அது அந்த விசாரணை அடிப்படையில் சில தகவல் வந்திருக்கலாம். பட் அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியல. அதை பற்றி நான் கருத்து சொல்வதும் சரியாக இருக்காது. வீரப்பனை சுட்டு வீழ்த்து விட்டோம் அப்படின்னு ஒரு பதக்கம் நாம் பெற்றுவிட்டோம். ஆனால் வீரப்பனால் பலன் பெற்ற பலர் இன்றைக்கும் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற பொதுமக்களின் கருத்திற்கு அந்த டீம்ல நீங்க இருந்திருக்கிறீங்க, உங்கள் பதில்? ஸோ வீரப்பன் அந்த காலத்தில் இந்த சந்தன மரத்தை வெட்டி வைத்த பணம், அந்த மாதிரி யானையை வெட்டி வைத்தது, ராஜகுமார் கடத்திட்டு போகும்போது கூட பணம் நிறைய கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இந்த பணமெல்லாம் அங்கங்கே புதைச்சி போட்டிருக்கு அப்படின்னு மக்கள் நம்பி இந்த வீரப்பன் ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு ஃபாரஸ்ட் எல்லாம் போய் ஜனங்கள் தேடிட்டு இருந்தாங்க. இன்னும் சில இடங்களை போய் தேடுறாங்க இந்த பணம் அங்கே இருக்குமா அப்படின்னு. ஸோ அவர் வீரப்பனுடைய பணம் யார்கிட்ட போச்சு, இல்லை அதில் யார் பயன்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு எந்த தகவலுமே கிடையாது. அதனால அதை பற்றி எனக்கு அவ்வளோ ஐடியா கிடையாது. மேபி அதை பற்றி தெரிஞ்சவங்க அதை பற்றி பேசுவாங்க. நீங்கள் ஒரு டீமை நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது வீரப்பன் மரங்கள் எல்லாம் வெட்டிலாம் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு டீம் இருக்கும் பொழுது நீங்களே அந்த ஜீப்பெல்லாம் ஓட்டிட்டு போறீங்க, நீங்களே களத்தில் இறங்கி, அது எப்படி, ஏன் அப்படி செய்தீங்க? சரி, நம்ம இந்த போலீஸ் வேலையே ஒரு களப்பணி தான். அது ஐபிஎஸ் அதிகாரிகள் என்பவர்கள் இந்த களப்பணியாளர்களுக்கு ஒரு தலைமை தாங்க வேண்டும் என்பது தான் இதனுடைய நோக்கம். ஸோ இராணுவத்தை போலவே ஒரு களப்பணின்னு வரும்போது முதல்ல நிற்க வேண்டியது நம்ம ஐபிஎஸ் அதிகாரிகள் தான். வீரப்பனை பிடிக்க போகணுன்னா நான் தான் ஏஎஸ்பி கோபி, நான் தான் அந்த படையை எடுத்துகிட்டு போகிறேன், நான் தான் முதல்ல ஜீப்பில் போகிறேன், அப்புறம் தான் அந்த போலீஸ் படம் வருது. நான் திருப்பி வரும்போது ஆம்புஷ், அதாவது மறைமுகமாக தாக்குறவங்க இந்த ஜீப் அடிச்சு தான் வச்சுக்கோங்க, நான் அங்கேயே செத்துருப்பேன். ஆனால் அது கொஞ்சம் மிஸ் தாண்டோன்னே அடுத்த வண்டி அடிக்கிறாங்க, அவங்களுக்கு குண்டடிப்படுது. பட் நம்ம போகலன்னு வச்சுக்கோங்க, கீழே உள்ள அதிகாரிகள் எப்படி போவாங்க, என்ன தைரியத்தில் போவாங்க? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வராரு, சரி போகலாம். ஆனால் அன்னைக்கே வீரப்பன் அப்படின்னா பயந்தான். நீங்கள் எஸ்டிஎஃப்லாம் வீரப்பன் 144 பேரை கொலை பண்ணியிருக்காப்புல, ராஜகுமாரை கிட்னாப் பண்ணிட்டாப்புல, அதனால தான் அவர் ஃபேமஸ் நீங்கள் நினைக்கிறத விட 1990 கூட வீரப்பனை பற்றி செய்திகள் எல்லாம் உண்டு. மாயாவி வீரப்பன் தான் அப்போவே, முழுக்கன் மாயாவி வீரப்பன் அப்போவே பேர். அப்போவே ஒரு ஃபியர் வந்தாச்சு. அப்போ மேபி ஹீடோ கீழ் சம்திங் லைக் 20-25 பீப்புள் கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் கொலை பண்ணியிருக்காப்புல, ஃபாரஸ்ட் கார்டு, போலீஸ் அதிகாரிகள், அதனால் பயந்தான். ஸோ அப்படிங்கிற போது அந்த சூழ்நிலையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி முன்னாடி நின்று துப்பாக்கியோட போனால் தான் மென்னுங்கள்லாம் ஸ்ட்ராங்காக வருவாங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா கர்நாடகா போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் இந்த மலையில் வீரப்பன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எங்களை காலை நைட்டில் 12 மணிக்கு கூப்பிட்டாங்க. நாங்கள்லாம் போனோம். 12 மணிக்கு ஒரு 200-300 போலீஸ் பண்ணி 1 மணிலேருந்து நடக்கிறோம். இந்த மலைக்குள்ளே தான் இருக்கிறான்னு சொல்லி 4 பக்கமும் போகுது. எனக்கு ஒரு 50 பேர் கொடுத்துருந்தாங்க கர்நாடகா போலீஸ், நாங்கள் ஒரு 10 பேர் தமிழ்நாடு போலீஸ். நடந்து போக 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 க்ளோஸாக வர 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 நம்ம கூட வரவங்கெல்லாம் பின்னாடி போகிறாங்க. இந்த கர்நாடகாவில் வந்ததில் ஒரே ஆள் தான் கூட வருது என்கிட்ட. ஒரு 15 பேர் அனுப்பிச்சிருந்தாங்க துப்பாக்கியோட. 15 பேரில் ஒரு போலீஸ் மட்டும் கூடவே என் கூடவே வர்றாங்க. நம்ம போலீஸ் எல்லாம் என் கூட வந்துட்டு. அப்புறம் குகை மாதிரி இருக்கு, குகைக்குள்ளே போய் பார்த்துட்டு பார்த்தா ஆள் இல்லை. அந்த கூட யாருன்னு பார்த்தா ஒரு லேடி போலீஸ். அங்கே உள்ள ஏதோ ஒரு டிஎஸ்பி போல இருக்கு. அந்த அம்மா இப்போ தான் போலீஸில் சேர்ந்துருக்குறாங்க. மற்றவங்கெல்லாம் என்னம்மான்னு கேட்டாங்க. இல்லை சார், அவங்க பயப்படுறாங்க, அவங்க வீரப்பன் சுட்டாங்கன்னா செத்துற வேண்டியதான். ஏன்னா கர்நாடகாவில் ரொம்ப பயம். பை த டைம் வீரப்பன் கர்நாடகாவில் நிறைய அதிகாரிகளை துப்பாக்கிகள் சுட்டிருக்கோம். ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஸ்பெஷல் போலீஸ்னு வந்ததில் ஒரே நபர் தான் கூட கடைசி வரைக்கும். அதாவது பக்கம்னு வரும்போது அவங்களுக்கு பயம், ஒருவேளை முதல் குண்டு நம்ம வேலைப்பட்டதா என்ன அப்படின்னு. பயம் எல்லா மனிதனுக்கு இருக்கிறது தானே. உங்களுக்கு ஏன் பயம் இல்லை? எனக்கும் பயம்தான். பட் நம்ம ஒரு தலைமையில் இருக்கிற நம்மவே எப்படி போய் எங்கேருந்து போக முடியும்? அதாவது நமக்கும் அந்த பயம் இருக்கும். சரி பரவாயில்ல, ஓரளவுக்கு சுதாரிச்சிடலாம், முதல் குண்டு நம்ம மேலே படலைன்னா நம்ம தப்பிச்சிடலாம், நம்ம அவனை சுட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம். அப்போ தான் ட்ரைனிங் முடிச்சு வந்திருக்கிறேன். இன்னொன்றுங்க, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, பொறுப்பு இருக்குது. அன்றைக்கும் எனக்கு பயம்தான். அவன் வீரப்பன் சுடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, நம்ம மேலே படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம மென்ன லீடு பண்ணிட்டு போகும்போது எப்படி நம்ம அதெல்லாம் சொல்ல முடியும்? ஸோ பயம் இருந்தும் ஒரு செயலை செய்வது தான் தைரியம். எப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த காவல்துறையினுடைய தலைமை பதவி வரும்போது நம்முடைய குறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது நம்ம ஒரு கம்பெனி நியமிச்சோன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்கணும். கோவம் வந்தா பழி வாங்குவீங்களா சார்? இங்கே எங்கே பழி வாங்க முடியும் நீங்கள் ஒன்று?
ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.